பிரார்த்தம் அந்த திதி கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து காசி கயால போய் செய்வாங்கல்ல, அதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அளவு ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மகாலய வருஷத்தில் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய உன்னதமான ஒரு இந்த 15 நாட்கள். இதை நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அதில் டெய்லி செய்கிறவங்களுக்கு அதுக்குரிய பலன்களும் உண்டு. சில முக்கியமான நாட்களில் கூட சில பேர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு வழக்கப்படி செய்வாங்க. இதில் வந்து நிறைய பலன்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடன் போகும், செல்வ செழிப்பு உண்டாகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், நோய்கள்லாம் நீங்கும், வம்சம் வந்து நல்லா தழைக்கும், அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாத அவங்களுக்கு ஆகும், அப்புறம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அப்படி டெய்லி செய்ய முடியாதவங்க கூட சிறப்பான நாட்களாக சொல்லக்கூடிய மகாபரணி, மத்தியாஷ்டமி, துவாதசி அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் செய்யலாம். இந்த மகாலயத்தில் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் வந்து திதி வந்து கயாவில் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ மகாபரணியில் வந்து தர்ப்பணம் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் கயா ஸ்ரார்த்தத்துலேருந்து அந்த 5 மடங்கு பலன் கிடைக்குமா. மத்தியாஷ்டமியில் செஞ்சால் 20 மடங்கு பலன் கிடைக்குமா. துவாதசியில் செஞ்சால் 100 மடங்கு பலன் கிடைக்குமா. அமாவாசையில் செஞ்சோம்னா 1000 மடங்கு பலன் கிடைக்குமா. ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு விஷயம் பித்ருக்கடன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆக வேண்டிய ஒன்று. அதை மிஸ் பண்ணாமல் இந்த மகாலய ஸ்ரார்த்தத்தை உங்கள் வீட்டு வழக்கப்படி உங்களோட பெரியோர்களுடைய கைடன்ஸ் படி செய்யுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நல்லது. இந்த திதி கொடுக்கறதுல என்ன விசேஷம்னு சொன்னால், காசி கயாலெல்லாம் போகும்போது அவங்களோட பித்ருக்களுக்கு மட்டும் கொடுக்காம அம்மா வழி அப்பா வழி அப்படின்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாராவது இல்லாமல் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு பாஸு நமக்கு ஒர்க் பண்ணும்போது கிடைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பசங்க இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட செய்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து அங்கே காசி கயால உண்டு. அந்த மாதிரியான ஒரு இது வந்து இந்த 15 டேஸ்லையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் காருண்ய ஸ்ரார்த்தம், காருண்ய திதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த 15 நாளில் உங்களோட பெரியவங்களை, உங்களோட குருகளை விசாரித்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் தலைமுறைக்கும் நல்லது. நான் சொல்கிறது எல்லாமே செவி வழி செய்தி தான். இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தி இதோட சிறப்புகளை இன்னும் நீங்கள் நிறைய பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த 15 நாளில் செஞ்சுடுங்க. செவி வழி செய்தியாக ஒரு கதை உண்டு, கர்ணன் பற்றின கதை. கர்ணன் வந்து இறந்து போகும்போது நேராக நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ நரகத்தில் போனும்போது அவருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தங்கம் வேலிலாம் தட்டாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து யமதர்மன் ராஜாட்ட கேட்குறார், தங்கம் வெள்ளிலாம் எப்படி சாப்பிட முடியும், எனக்கு உணவு தரலை இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்போ என்ன சொல்கிறார், நீ பெரிய வள்ளலாக இருந்த, எல்லா தானங்களும் பண்ணின பூலோகத்தில் இருக்கும்போது, ஆனால் உன்னோட பித்ருக்கடனை வந்து நீ செய்யலை, பித்ருக்கடன் செய்யவே இல்லை நீ, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதனால் நீ ஒரு 15 டேஸு கீழே போய் பூலோகத்தில் போய் உங்கள் முன்னோர்களோட கடன்லாம் நீத்தார் கடன்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கீழே அனுப்புகிற அந்த 15 நாட்கள் தான் இந்த மகாலய பஷம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் செவி வழி செய்தி தான். ஸோ அந்த 15 நாட்களில் அவர் வந்து அவங்களோட பெரியோர்களெல்லாம் விசாரித்து அந்த செய்ய வேண்டிய பித்ருக்கடன்கள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு நல்ல பதவி இது கொடுக்குறாங்க, சொர்க்கத்தில் நல்ல வரவேற்புலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை உண்டு. ஸோ தான தர்மங்கிறது முக்கியம்தான்.
அதனால் இந்த 15 டேஸில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாமோ உங்களால் முடிஞ்சது 2 பேருக்கு சாப்பாடு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, கொடை, போர்வை அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சதை செய்யலாம். தங்கம், வெள்ளிலாம் செய்யலாம். அதெல்லாம் அவங்க சௌரியத்தை, வசதியை பொறுத்தது. வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி செய்யலாம். கோதானம், பூதானம் எது வேணால் செய்யலாம். எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு பிடி புல் எடுத்து பக்கத்தில் இருக்கிற மாட்டுக்கு கொடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பித்திருக்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஸோ இந்த பதிவில் புரட்டாசியில் இந்த மாலைய வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விவரம்லாம் இன்னும் நல்லா பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த 15 நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக செய்து முடிங்க. ஆண்டவன் அருள் கிடைக்கட்டும். நன்றி.